செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. அது உதைக்குது, பாடாம கரங்க. உனக்கு கொடுத்த வேலை பாரு, சாணி உருண்ட முடி. தேடி வரும் என் மனமே தேடி வரும். ஐயோ ஐயோ, என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க? ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க. நீங்க கொஞ்சம் தண்ணியை கம்மியா ஊத்துங்க. அது போடி, கவர்மெண்ட் கொடுக்குற பாக்கெட் பால்லயே அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறான். நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா? 4 காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க பொட்டுச்சிங்க. ஐயா இத வரேன்பா. ஐயா நல்லா குத்தி பாத்துட்டேன். மெயின் லைன்ல அடப்பு இல்ல, உங்க வீட்டு லைன்ல அடப்பு இருக்கு. எங்க அடப்பு இருக்க உடுப்பா. ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல, ஒரே நாத்தம். பாரு, உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு. நியாயமா என்ன உண்டோ அத கேளு, நான் கொடுத்துறேன். ஐயா உள்ள இறங்கிதான் சுத்தமா எடுக்கணும், நிறைய வேலை இருக்கு. ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க. என்னது 50 ரூபாயா? டேய், இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கே எனக்கு 50 ரூபா தான் செலவாச்சு. அடப்படுக்கிறதுக்கு நீ 50 ரூபா கேக்குற? இந்த பாரு கண்ணா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 2 பேரும் நியாயமா போயிடுவோம். ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறேன், சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு. என்ன? ஓ, நீ கொடுக்க 2000 ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன். பின்ன அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க. போடா போயா பஞ்ச புஷ்னாரி, காலங்காலத்துல வந்து சேர்ந்த ஒரு சாவுகிறாய். டேய் படுவா, சத்தங்கத்தம் போட்டீங்கன்னா உரிச்சு போடுவேன். நீ அடப்படுக்கலன்னு எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா? பெரிய கம்ப சுத்துற வேலை இது. என்ன மச்சி, கல்யாண வேலை ஜரூரா நடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இனிமே எங்களுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. அதுக்கு என்னடா சம்பந்தம்? நாம எப்பவுமே ஜாலியா இருப்போம்டா. ஏன்பா உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யாருக்கிட்டயாவது 5-10 கொடுத்தா வாரிட்டு போறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாண மாப்பிள நேரத்துக்கு வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் எங்கடா சுத்திட்டு வர்ற? அதுப்பா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தால, அது லைசன்ஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு வர. டேய், நீ தாண்டா என் புள்ள. இந்த வீட்லயே வியாபாரம் மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தாண்டா இருக்கு. டேய், சொல்ல மறந்துட்டேன், மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா? ஒரு 4-5 கோட்டு சூட்டு வாங்கிக்க. மழை காலத்துல எனக்கும் போட்டுக்கிறதுக்கு உதவும் இல்ல. அப்படியே அதுக்கு உண்டான பனியன் ஜட்டியும் வாங்கிக்க. சரிப்பா. டேய், கூச்சப்படாம கேளு. என்னங்க எனக்கு 2 வாங்கிட்டு சொல்லுங்க. என்ன ஜட்டியா? பின்ன நாங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறேன்னு தெரியாம குறுக்கு வந்து எனக்கு 2 வேணும்னா நான் என்னடி சொல்றது? என்னமா வாங்கிட்டு சொன்னீங்களே. போடி, போய் பக்கெட் எடுத்துட்டு வா. திருட்டு சும்மா தான் தூங்குற, சாக்கடை எடுக்கணும். போயிட்டு வாடி. எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் என்னமோ எங்க இந்த மனுஷனை காணா? என்னங்க? என்ன? ஐயோ ஐயோ, என்னங்க? ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ வாங்க வெளியில வந்துருங்க. ஐயோ என் புருஷன் உள்ள போயிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஏ சுரேஷ், அடே யாராவது வாங்கடா, உங்க அப்பா உள்ள போயிட்டாரா? சாக்கடைக்குள்ள கிடக்குறாருடா, நான் என்ன பண்ணுவேன்? நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியம் அளித்தங்கம். யாரு சாக்கடையை திறந்து வச்சது? இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. எல்லா வேலையும் மூத்த பிள்ளை நான் ஒருத்தன் தான் செய்யணும். இப்போ ஓகே ஓகே ஓகே. ஐயோ ஐயோ அட பாவி, உங்க அப்பா உள்ள இருக்காருடா, உசுரோட வச்சு மூடிட்டியே. தூக்குடா என்ன தெரியலையே. என்னங்க ஐயோ என்னங்க நாஸ்தி ஆயிட்டியே நைனா. தெரியலையே. ஐயோ இப்படி நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 50 ரூபா கேட்டான், போகுதுன்னு கொடுத்து தொலைச்சிருக்கலாம். இப்ப டாக்டர் மருந்து அது இதுன்னு 500 ரூபாய் செலவாயிருச்சு. என்னது 500? ஏண்டி, ஏதாவது கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு என்ன தூக்கிட்டு போயிருந்தா 5-10 போயிருக்கு. காசோட அருமை இந்த வீட்டுல யாருக்காவது தெரியுதா? அவசரமா அங்க தூக்கிட்டு போனதுனாலதான் பொழைச்ச, இல்லைன்னா நட்டுக்கிட்டு இருப்பேன். நட்டுக்கிட்டு இருப்பனா? அப்புறம் என்ன சொன்னாரு டாக்டர்? ஊருப்பட்ட சாக்கடையை குடிச்சிட்டியான், பாதி கக்கூசு தான் வெளியில எடுத்திருக்காரு, மீதி பாதிய மூக்குல டூப்பு போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு. என்னது மூக்குல டூப் போட்டா? அதான் வயிறு செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கா? இந்த முதல்ல இத குடிச்சு தொலை. இது வேற என்ன ஆறுதுரா சாமி?
நீ போடா. அப்பா என்னடா? சம்பளம் ஆ, என் சம்பளம் 2500 ரூபா, ஆ. என் ஒய்ஃப் சம்பளம் 4500 ரூபா. இந்த வீட்லயே அதிகமா சம்பாரிச்சு கொடுக்கறது உன் பொண்டாட்டி தான்டா. அதனால தானே ஐயர் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு லவ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அப்பா நான் வரேன். ஐயோ, அப்பா உங்க உடம்பு எப்படிப்பா இருக்கு? டாக்டர் என்னப்பா சொன்னாரு? டாக்டர் சொன்னது கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல உன் சம்பளத்தை எடு. ஏன் கொண்டு இல்லையா? இதோ வச்சிருக்கேன்பா. கவரு பெருசா இருக்குது. ஆ? இது என்னது? ஒத்த ரூபா. இது எவ்வளவு சம்பளம்? 56 ரூபா 75 பைசா. ப்பு, இது ஒரு சம்பளம், இதுக்கு ஒரு கவரு. வாங்கின சம்பளத்தை எல்லாம் குடிச்சுட்டு இப்படி 50,000 கொண்டு வந்து கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ கொடுக்குற காசை வச்சு உன் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா? உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் 1000 2000 கொண்டு வந்து கொடுக்குறானுங்க. இது ஒரு சம்பளம் எடுத்து இந்த கையில் கொடுக்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல? அப்பா 4 காசு அதிகமா கொடுக்கறதுனாலே அவங்க எல்லாம் வசதி ஆயிட முடியாதுப்பா. நான் தான் உங்களுக்கு மூத்த பிள்ளை. நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும். பாத்தனே, எப்ப நான் உசுரோடு இருக்கும் போதே சாக்கடையில வச்சு மூண்ணியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேண்டும். போ போ. என்ன இது பஸ் பாஸ் வாங்கணும், அதுக்கு 75 ரூபாய் வேணும். கொடுத்தது 56, கேட்கறது 75. இந்தா பொறுக்கிட்டு போ, பொறுக்கிட்டு போ. போ, சவகாசமே வேண்டாம் போ. உங்க ஹெல்த்த பாத்துக்கங்க. உன் ஹெல்த்த பாத்துக்கடா. முத நீ இவனை பத்தி அடி. இந்தாங்க. ஏன் கையில கொடுக்க மாட்டீங்களாக்கும்? என்ன உன் சம்பளத்துல 500 ரூபாய் கம்மியா இருக்கு? அடிக்கடி வயிற்று வலி வருதுன்னு விஜய் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணேன். அது கொஞ்சம் செலவாயிடுச்சு. யார கேட்டு செலவு பண்ண? நான் ஒரு கல்யாணத்தை வச்சுட்டீங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன். காசோட அருமை இங்க யாருக்காவது தெரியுதா? அதென்ன விஜயா ஆஸ்பத்திரி? ஏன் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி நீங்க செக் பண்ணிக்க மாட்டீங்களாக்கும்? இது என் சம்பளம். செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. பாத்தியாடி என்ன திமிரா பேசிட்டு போறான்னு? நான் தான் அப்பவே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேனே. உங்க அக்கா பண்ண கட்டாதீங்க வாயாடின்னு. நீங்க தான் சொந்தம்னு போய் விழுந்தீங்க. இப்ப அனுபவிங்க. வைத்தியரிச்சா இருந்தாலும் நீ கரெக்டா தான் சொன்ன, நான் தான் கேட்கல. இவ விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் போட்டிருக்கு. நல்ல பாம்பு இவ்வளவு ஒண்ணு